பிரபஞ்ச சக்திங்கிறது அதிகாலை 3 to 4:30 வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சாலே போதும். அந்த மாதிரி டைமில் நம்ம எந்திரிச்சு யூனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக அது நடக்கும். ஒரு நாள் பண்ணக்கூடாது, டெய்லியும் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். கிட்டத்தட்ட அதாவது அந்த டைமில் எந்திரிச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு பூஜை பண்ணாலும் ஓகே தான், வாக்கிங் போனாலும் ஓகே தான், மெடிடேஷன் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணினா இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த டைமில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி முதல்லலாம் தொடர்ந்து 48 நாள் இந்த மாதிரி எந்திரிச்சிருக்கேன். 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிருக்கேன், 2 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன், எந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்டுருக்கேன், கந்தசஷ்டிலாம் பாடியிருக்கேன். கந்தசஷ்டி, வேல்மாறல் இந்த மாதிரிலாம் பாடி பூஜை பண்ணி அது ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட்டு அதை திரும்பவும் மறுபடியும் பண்ணணும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது அது நல்லாயிருக்கும். அந்த ஃபீலே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்ம ஆசைப்படுறத விட யூனிவர்ஸ் நமக்கு நல்லதாகவே கொடுக்கும். அதனால் பாசிட்டிவாக நல்லதே நடக்கும்.